வாடா, என்ன அப்செட்டா இருக்க? ஏதோ பிரச்சனையா? 15 நாள் கஷ்டப்பட்டு எடுத்த படம் வெறும் 2800 வியூஸ் தான் போயிருக்கு. ஷார்ட்ஸ் கிரின்ச் வீடியோ பண்றதுக்கு 2 மில்லியன் வியூஸ் போகுது. நான் பெருசா டெலிட் பண்ணலான்றது. டெலிட் பண்றது ஈஸி, மறுபடியும் இன்னொரு படம் எடுக்கிறது தான் கஷ்டம். ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தப்பா முடிவு எடுக்கலாம், அது எதுவுமே தீர்வாகாது. நீ தான் கடைசியில் ரிக்ரெட்ல உட்காந்துருப்ப. இல்லடா, நான் சினிமா சூட்டபிள் ஆகணும்னு தெரியல. சினிமாக்கு சூட்டபிலிட்டி டெஸ்ட்லாம் கிடையாது, சர்வைவல் டெஸ்ட் தான். அதில் நீ பாஸ் ஆகுறியாங்கிறத பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. வீட்டில் வேற லோன் போயிட்டு இருக்கு. அப்பா கவர்மெண்ட் எக்ஸாம் போய் ப்ரிப்பேர் பண்ணுன்றாரு, இல்ல படிச்ச வேலைக்கா போய் தொழலான்றாரு. இல்லடா, நான் இதை குட் பண்ணலான்றது. இங்கே பாரு, லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்போ நீ கவர்மெண்ட் ஜாப் போனீங்கன்னா எக்ஸாம் இருக்கும், ப்ரைவேட் ஜாப் போனால் இன்டர்வியூ இருக்கும். சினிமாவுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, பொறுமை. பொறுமை ரொம்ப முக்கியம். பொறுமையாக உன்னோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சினிமா உனக்கான இடத்த கொடுக்கும். எப்படா எல்லா இதுலையும் நீ காமா இருக்கு? பொண்ணெல்லாம் ஃபெயிலியர் டச் பண்ணதே இல்லையா? ஃபெயிலியர் என்ன டச் பண்ணல, சக்ஸஸ் தான் என்ன டச் பண்ணுச்சு. இதை பாரு, அவர் தான் எங்க அப்பா. அவரோட பையனா நீ? என்ன சொல்லுங்க. 2003 எங்க அப்பாவோட முதல் படம் ரிலீஸ் ஆச்சு. நானும் எங்க அப்பா கூட தியேட்டருக்கு போனேன். பெரிய வரவேற்பு இருந்துச்சு. ராகவன் தான் ஜீனியஸ், அவர் தான் ட்ரெண்ட் செட்டர், பெரிய கலெக்ஷன். ஒரே படத்துல எங்க லைஃப் மாறிச்சு. சொல்லுவாங்கல்ல, ஒரு வெள்ளிக்கிழமையில வாழ்க்கை மாறும். எங்க லைஃப் அப்படிதான் மாறிச்சு. அப்ப எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். ஆனா 2006, 2007 அந்த டைம்ல அப்படியே மாத்தி போட்டுச்சு. நான் எந்த தியேட்டர் வாசல்ல எங்க அப்பாவை கொண்டாடின ஜனத்தை பார்த்தனோ, அதே தியேட்டரோட செக்யூரிட்டி கூட எங்க அப்பாவை மதிக்கல. அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. எங்க அப்பாவோட 2வது ஸ்கிரிப்ட் ஒரு எமோஷனல் ட்ராமா. ஃபர்ஸ்ட் படம் பெரிய ஹிட்டுங்கிறதுனால பெரிய பெரிய ஹீரோஸ் கிடைச்சாங்க, ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க. பெரிய ஹீரோனா காம்ப்ரமைஸ் இருக்கும்ல. பஞ்ச் டைலாக், அப்புறம் சாங்ஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்கிரிப்ட் காம்ப்ரமைசேஷன் கேட்டிருந்தாங்க. எங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கல. அவரே ப்ரொடியூஸ் பண்ணாரு, நியூ ஃபேஸஸ் வச்சு. எங்க அப்பா பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டருங்கிறதுனால ஓப்பனிங் கிடைச்சிச்சு. பட் படம் பெருசா போகல. கடன்ல வந்து ஸ்டேட் அவார்ட்லாம் கொடுத்தாங்கப்பா அந்த படத்துக்கு. கமர்ஷியலா சக்சஸ் ஆகல. ஒவ்வொரு வாரமும் கடன்காரங்க வந்து வீட்டில் நிற்பாங்க. எங்க அம்மா நகை அடமானம் வச்சாங்க. எங்க அப்பா இருந்த வீட்டை வித்தாரு, இன்னமும் கட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல. அதனாலே ரொம்ப உடஞ்சு போயிட்டாரு. கான்ஃபிடன்ஸ்க்கு இஎம்ஐ எல்லாம் கிடையாது. என் ஸ்கூல்ல கூட டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, உங்க அப்பா மாதிரி பெரிய டைரக்டர் ஆயிடு, பெரிய பெரிய ஹிட் படம்லாம் நீ கொடுப்ப அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப எனக்கு 12 வயசு. அந்த ஹிட் கொடுக்குற ப்ரெஷரை நான் அப்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அதனாலேயே நான் காலேஜ் படிக்கும்போது ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ந்தேன், எடிட்டிங் கோர்ஸ் படித்தேன், ஷேடோவில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதோ சின்ன ஸ்டுடியோவாக இருந்தாலும் நானா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்தி இந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்ன மாதிரி 10 பேருக்கு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வகையில எங்க அப்பாவோட ஷேடோ இல்லாம நான் எனக்கான அங்கீகாரத்தை எடுக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். எஸ், இப்போ நான் ஹிட் கொடுத்தேன்னா எங்க அப்பாவோட கம்பேரிசன் வரும். ஃப்ளாப் கொடுத்தேன்னா இவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த டேரக்டரோட பையன் ஃப்ளாப் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் மீறி எங்க அப்பா டைரக்டர், நானும் டைரக்டர் ஆகிறேன் அப்படின்னா சம்பந்தமே இல்லாம நெப்போக்கிட்டு நிறைய பிராண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் தப்பிக்கணும்னா இந்த ஷேடோ லைஃப் தான் ஒரே சேஃப்டி. ஸோ இப்போதைக்கு எடிட்டரா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறேன். ஃபியூச்சர்ல யோசிக்கலாம். நான் கமர்ஷியல் ஃபெயிலியர் ஆனது தான் கவலைப்படுறேன். ஆனால் ஆடியன்ஸ் என்னை இக்னோர் பண்ணுறது தான்
இப்ப யூடியூப்ல அல்காரிதம் தான் டிசைட் பண்ணுது ஆடியன்ஸுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்குறதுன்னு என்னால கெஸ் பண்ணவே முடியல. இப்ப யூடியூப் சொல்ற மாதிரி அல்காரிதம் சைடு ஃபோக்கஸ் பண்ணவா இல்ல ஆடியன்ஸுக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்குறதா எனக்கு புரியல. இங்க பாரு, தியேட்டர்ல மக்கள் பெருசா வரணும் அப்படின்னா போஸ்டர்ஸ் அட்ராக்டிவா போடுவாங்க. அதுக்கான ஒரு கீ தான் உனக்கு யூடியூப் தம்ப்நெயில்னு கொடுத்துருக்கு. அதுல சரியா ஒர்க் பண்ணு. அதுக்காக கண்டென்ட்டை வீக்கா எடுத்துடாது. நல்ல கண்டென்ட்டை சாலிடா கொடுக்க பாரு. அல்காரிதத்தோடய நீ விளாடணும், ட்ரெண்டோடய நீ விளாடணும், அதே சமயம் நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். நான் தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. தம்ப்நெயில்ல சீட் பண்ணாத. ஆடியன்ஸுக்கு தேவை நல்ல கண்டென்ட், அவங்கள அந்த கண்டென்ட்டை பார்க்க உள்ள வர வைக்கிறதுக்கு அட்ராக்டிவான தம்ப்நெயில். அதைத்தான் நான் பண்ண சொல்றேன். ஒரு தடவை நீ சீட் பண்ணி பழகிட்டேன்னா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஒன்று மன்னிக்க மாட்டாங்க, உனக்கு செகண்ட் சான்ஸே கிடைக்காது. இங்க பாரு, சினிமாவோ யூடியூபோ இல்லை நீ வேற எந்த மீடியமே எடுத்துக்கோ, எல்லாமே பிஸ்னஸ் தான். ஆனா கண்டென்ட் இல்லைன்னா பிஸ்னஸ் நீடிக்காது. சினிமா மட்டும் இல்ல, யூடியூப் கூட மார்க்கெட்டிங் பேசிங்லாம் போயிட்டு இருக்கு. கண்டென்ட்லாம் செகண்டரி தான். பிஆர் டீம் இல்லாம டிஜிட்டலா சர்வே பண்ணவே முடியாது. இன்சைடர்னா எதுவுமே கிடைக்காது. என்ன விட இன்சைடர் இருக்க ஆள் கிடையாது. எங்க அப்பா ஒரு டைரக்டர், அவருக்கு இல்லாத கான்டாக்ட் கிடையாது, அவர் இல்லாத சங்கம் கிடையாது. என்னாலேயும் அவ்வளோ போக முடியல. என் அப்பா குவிட் பண்ணினார், இண்டஸ்ட்ரி அவரை மறந்துடுச்சு. ஆனா அவரையே மறந்துட்டார். ஒரு டைரக்டருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? அவனோட ஃப்ளாப் படம் இல்லை, அவனுக்கு மேல அவனுக்கே வர்ற ஒரு செல்ஃப் டவுட், அதை அவனை காலி பண்ணிடும். இப்போ நீ உன் மேல ஒரு செல்ஃப் டவுட்ல இருக்க. இங்க பாரு, ஹிட்டு டெம்பரவரி, ஃப்ளாப்பும் டெம்பரவரி. ஏன் என்ன மாதிரி ஷேடோ லைஃப் வாழ்றதும் டெம்பரவரி தான். கிராஃப்ட் பர்மனன்ட். உன் கிராஃப்ட் சொல்லும் நீ யாருங்கிறத. இந்த ட்ரெண்ட் செட்டிங் இதெல்லாம் காலப்போக்கில் வேற வேற விதமா மாறிக்கிட்டே போகுமே தவிர நீ சொன்ன கண்டென்ட் என்னைக்கும் அழியாது. அதை சரியா சொல்லிட்டேன்னா அது கல்ட் ஆகிடும். உன் கண்டென்ட் நல்லா இருக்கும், அதை கரெக்டா கிராஃப்ட் பண்ணி கொடு. அப்பதான் உன் படம் புதுசா தெரியும், தனித்துவமும் தெரியும். அடுத்த வீடியோ ரெடி ஆயிடுச்சு. நீ ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணணும், ட்ரெண்ட் செட்டராகவும் மாறணும். ப்ளே வித் அல்காரிதம். டைரக்ஷன் பண்ணணும்னு தெரில, இந்த ஷேடோ லைஃப்லேருந்து வெளியே வந்து பண்ண போகிற முதல் படம் பொண்ணோட செட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோட வேலையை பாரு.